கொஞ்ச நாளாகவே என் பொண்ணு பார்த்தோம்னா புரோட்டா வேணும் பெரியப்பா செய்கிற புரோட்டா வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. சரி நாமளும் செஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு, செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவும் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே மாவு வந்து ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே எண்ணெய் தடவி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேன். மூடி வச்ச மாவை பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து அதை நல்லா இழுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுத்து அதையும் கொஞ்சம் நேரம் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு மாவு வந்து சுருட்டி பார்த்தோம்னா ஒரு ரவுண்டு பிடிச்சி வச்சுக்கணும். இந்த எனக்கு ஒரு 11 ரவுண்டு வந்துச்சு நான் போட்ட மாவில். அந்த மாவையும் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டு எடுத்து பார்த்தோம்னா விசிறி தான் போடணும். எனக்கு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் விசிற தெரியுங்கிற பேரில் விசிறி ட்ரை பண்ணேன், அது நல்லா வரல. அதுக்கப்புறமேட்டு அதை விசிற தெரியாமல் அப்படியே விசிறி மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த மாவை வந்து நல்லா விரிச்சு விட்டு எடுத்து அப்படியே சுருட்டி அப்படியே எண்ணெய் தடவி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் வந்து ஊறினதுக்கு அப்புறமேட்டு அப்படியே கேஸ்ட் அயர்ன் பேனில் வந்து ஒவ்வொன்றா தட்டி போட்டு எடுத்துக்கிட்டேன். போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தோம்னா சூப்பராக கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. போட்டு எடுத்ததை வந்து நல்லா நம்ம தட்டி எடுத்துக்கணும். தட்டி எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து புரோட்டா வந்து சூப்பராக கிடைக்கும். தட்டி எடுத்து அப்படியே சிக்கன் குழம்போட வச்சு சாப்பிடும்போது அடடடா சூப்பராக இருந்துச்சு. பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.